காலைதோறும் புதியவை. யோனாவின் அடையாளம். ஏப்ரல் 26. ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. லூக்கா 11:29. ராபர்ட் இங்கர்சால் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு இல்லைவாதியாக மாறினார். புகழ்பெற்ற அமெரிக்க வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளருமான அவருக்கு வேதாகமத்தில் நம்பிக்கை இல்லை. ஒருமுறை தன்னுடைய போதக நண்பர் ஒருவர் மிகவும் சுகவீனமாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்ததால் அவரை சந்திக்க அங்கு சென்றார். போதகருடன் பேசி நலம் விசாரித்து அவரோடு உரையாடி கொண்டிருந்தார். அந்த நண்பர் மரித்து விடுவார் என கூறப்பட்ட நிலையில் அவரிடத்தில் இங்கர்சால் ஒரு கேள்வியை கேட்டார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி யோனா மீன் வயிற்றில் எப்படி 3 நாட்கள் உயிரோடு இருந்திருக்க முடியும்? அதற்கு தனது மரணத்தை எதிர்பார்த்திருந்த அந்த போதக நண்பர், நான் பரலோகம் சென்ற பிறகு யோனாவையே கேட்டு தெரிந்து கொள்வேன் என்றார். இங்கர்சால் மறு கேள்வியை கேட்டார். ஒருவேளை யோனா பரலோகம் வரவில்லை என்றால் நீதான் அவரிடம் என்ன கேட்க வேண்டும் என்றாராம். நீ நரகத்துக்கு போவாய், அங்கே அவரிடம் நீ கேட்க வேண்டும் என்பது போல இந்த பதில் இருந்தது. வேடிக்கையாக இந்த சம்பவம் சொல்லப்பட்டாலும் யோனாவின் சரித்திரத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் யோனா மீன் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தது தேவனின் அதிசய செயல் என்பதை அறிவர். இந்த சம்பவம் யோனாவின் சரித்திரத்தை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் அதே போல பூமியில் 3 நாள் இருப்பார் என்பதற்கான முன் அடையாளமாகவே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மத்தேயு 12:39-41 வசனங்களில் வாசிக்கிறோம். நினிவே என்ற பட்டணம் இருந்தது என்பதை செப்பனியா 2:13, யோனா 1:2, நாகும் 1:1 வசனங்களில் காண்கிறோம். அந்த பட்டணத்தை எச்சரிப்பதற்காகவே யோனா தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொண்டார். இது ஆவிக்குரிய பாடத்தை மட்டுமல்ல, ஒரு சரித்திரத்தையும் எடுத்து செல்வதால் இது நடந்திருக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அத்தனை சம்பவங்களும் உண்மையில் நிகழ்ந்தவை. அவற்றில் ஒன்றும் கட்டுக்கதை அல்ல. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. ஜெபம். வேத வாக்கியங்கள் எங்கள் இருதயங்களில் பதிவிடப்பட எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமேன்.